தினமொரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மனிதன் பணம் சம்பாதிப்பதற்காக எத்தனை சிரமங்களை வேண்டுமானாலும் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கின்றான். பேர் புகழ் பெற்றிட இடைவிடாமல் முயற்சிக்க ஆயத்தமாய் இருக்கின்றான். அதிகாரம் பதவி ஆகியவைகளை கைப்பற்ற இரவு பகலாக பாடுபட தயாராக இருக்கின்றான். தான் விரும்பியவைகளை பெறுவதற்காக தடைகள் பல கடந்து ஊன் உறக்கம் இழந்து கடுமையாக பிரயாசப்படுவதில் பிரியமாயிருக்கின்றான். ஆனால் தான் வாழ்கின்ற தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கோ மனோபாவங்களையும் மனப்பாங்குகளையும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கோ சிறு சிரமத்தை கூட ஏற்க தயங்குகிறான். ஆன்மீக ஈடுபாடு கொண்ட பலர் கூட மேஜிக் போல தங்களின் தவறான மனநிலைகள் மாறி நல்ல மனநிலைகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அன்றி அதற்காக சில சிரமங்களையும் முயற்சிகளையும் ஏற்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை உணரவில்லை. மனிதனை வாழ வைப்பதும் வாழ்வினை அனுபவிக்க உதவுவதும் நல்ல மனநிலைதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கை சரியான ஒழுங்குமுறைகளோடு நடத்தப்படாதவரை சாலமோனை போல விரும்புவது யாவற்றையும் பெற்றாலும் அவைகளினால் சலிப்பும் சோர்வும் விரக்தியும் ஏற்படுமே அன்றி உண்மையான நிறைவும் சந்தோஷமும் ஏற்படாது. நம்மை சரி செய்து கொள்வதற்கும் சீர் செய்து கொள்வதற்கும் நல்ல குணங்களை உடையவர்களாக மாறுவதற்கும் நாம் விசுவாசத்தோடு போதுமான அளவு சிரமப்பட வேண்டியது அவசியம். தேவன் பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளின் வழியாக நம்மை நடத்தி சென்றுதான் நமக்குள் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்துகின்றார். அவருடைய போதனைகளை நாம் விரும்பி அவைகளை குறித்து சிந்தித்து அவைகளின்படி வாழ்வதற்கு தேவையான தேவ ஆற்றலை பெறும் விதமாக தேவ உறவை நாடி அவருடைய சமூகத்தில் நேரங்களை செலவிட வேண்டும். அப்போதுதான் தேவ ஆவியினால் அகத்தினிலே மாற்றங்கள் ஏற்படும். அவ்வித மாற்றங்களை ஏற்படுத்த போதுமான அளவு பிரயாசப்படாவிட்டால் நாம் சேர்த்தவைகளும் சம்பாதித்தவைகளும் நமக்கு மகிழ்ச்சியை அல்ல துக்கத்தையே கொண்டு வரும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.